ஓம் சாய்ராம். வர ஜூலை 29ஆம் தேதி குரு பூர்ணிமா. குரு பூர்ணிமா அப்போ சாய்பாபா நெறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு சாய்பாபா செய்த ஒரு அற்புதமான விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ண போறேன். எனக்கு வந்து பாபா நெறைய விஷயங்கள் வந்து கனவுல சொல்லியிருக்காங்க. அந்த விஷயம் அப்படியே நடக்கும். அதே மாதிரி தான் 2015வது வருஷம் ஜூலை மாசம் குரு பூர்ணிமா அப்போ பாபா எனக்கு வந்து கனவுல சொல்றாங்க. குரு பூர்ணிமாவுக்கு முன்னாடி உங்க வீட்ல வந்து ஒரு விசேஷம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா, பாபா சொன்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன மனசுல நெனச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் வந்து அப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தேன். சரி கண்டிப்பா நமக்கு போஸ்டிங் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷத்துல இருந்தேன். குரு பூர்ணிமாவும் நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஆனா, எந்த ஒரு தகவலுமே தெரியல. அதுக்கப்புறம் ஒரு நாள் நானும் என் குடும்பத்தோட பாபா கோயிலுக்கு போயிருக்கோம். பாபா கோயிலுக்கு போயிட்டு பாபாட்ட சொல்றேன், "பாபா குரு பூர்ணிமாவும் வரப்போகுது. ஆனா எந்த ஒரு விசேஷமும் நடக்கலையே! நீங்க சொன்னது எதுவுமே நடக்கலையே! என்ன பாபா?" அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட பேசிட்டு, ஆரத்தி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு வந்து பெரிய பொண்ணாயிட்டாங்க. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது, பாபா என்ன சொன்னாங்க? "குரு பூர்ணிமாக்கு முன்னாடி உங்க வீட்ல ஒரு விசேஷம் நடக்க போகுது" அப்படின்னு சொன்னாங்க. பாபா சொன்னது எதுவுமே பொய்யாகாது. பாபா சொன்னாங்கன்னா, அது அப்படியே நடக்கும். அதே மாதிரி தான் பாபா சொன்ன மாதிரி நடந்தது. நம்ம வந்து மனசுல நெனச்சுட்டு இருந்தோம். நமக்கு வந்து ஒரு போஸ்டிங் கிடைக்க போகுது அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா பாபா இதுதான் மனசுல வச்சுட்டு எனக்கு கனவுல சொல்லியிருக்காங்க அப்படின்றது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு. பாபா சொன்னா அது கண்டிப்பா நடக்கும்.